गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरवे नमः। सर्वमंगल मंगल्ये शिवे सर्वार्थ साधके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते। ऐंकार रूपिणीं सत्या ऐंकाराक्षर मालिनी ऐंबीज रूपिणीं देवीं बाला देवी नमाम्यहम्। श्रीराम गुरुजी சேனலுக்கு வரவேற்பு கொடுத்த மக்கள் எல்லோருக்கும் பெரிய நமஸ்காரம். என்ன ஒரு விஷயம் இந்த வீடியோவில் நடந்தது அப்படின்னா, நிறைய பேர் நம்மளுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி இந்த உங்களுக்கு சித்தி ஆகிற மாதிரி எங்களுக்கும் சித்தி ஆகுது அப்படிங்கிறதோட சித்தி ஆகணும், அதற்கு எங்களுக்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னாங்க. நான் சித்தி ஆகணும்னா அதுக்கு வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு, அதனால ஜபத்தை பண்ணுங்க. சித்தி ஆகணும்னா அதுக்கு வேண்டிய ஒரு விஷயங்களை பண்ணி நம்ம சித்தி ஆக வைக்கலாம். ஆனால் அந்த ஆக வைக்கிறதுக்கு வேண்டிய ஆள் நான் இல்லை. எனக்கு சித்தி ஆச்சுன்னு மட்டும்தான் சொன்னேன். எனக்கு இந்த மாதிரி குருமார்கள் சொல்லி இந்த மாதிரி விஷயத்த பண்ணுங்க, இந்த மாதிரி பாலா சித்தி ஆகும்னு நம்ம சொன்னோம். அதை எல்லோரும் பயன்பாட்டில் கொண்டு வர வேண்டாம். நான் இதை மெயினாக சொல்லணும்னு நினச்சேன். இன்னொன்று என்னென்னா, இந்த முதல் வீடியோவில் நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம். நம்ம எப்படி இருந்தோம், நம்மளுக்கு எப்படி வளர்ந்தோம், எந்த மாதிரி நடந்தது, இந்த ஆன்மீகமானப்பட்டது எனக்கு எப்படி வந்ததுங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம். சொரையூர் கிராமத்தில் லக்ஷ்மணன் ஒரு பையன் என்ன சொரையூருக்கு கூட்டுன்னு போனார். அவர் இடத்துல செட் ஆகலை, அதனால் ஒரு குடும்பமானப்பட்டது நமக்கு எல்லாண்ட கொடுத்துருக்காங்க, கோயில் கட்டுமான பணி நடந்துட்டு இருக்குன்னு சொன்னேன். அதை ஒரு தப்பாக புரிஞ்சுட்டு நிறைய பேர் கால் பண்ணி சும்மா டொனேஷன் பண்ணிட்டாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி நீங்கள் கேட்குறீங்க. டொனேஷன்லாம் பண்ணல, நம்ம பணம் கொடுத்து வாங்கி நம்ம கோயில் சுயமாக கட்டுறோம். இது ட்ரஸ்ட்டோடதும் கிடையாது. ட்ரஸ்ட்டில் இதுக்கப்புறம் தான் நம்ம கோயில் கட்டுமான பணிக்கு வேண்டிய கரெக்ஷன்லாம் வரணும் அப்படிங்கிறதுனால நம்ம அதில் ட்ரஸ்ட் ஆரம்பித்து அக்கௌண்ட் வச்சுருக்கோம். சுயம்னா என்கிட்ட இருக்கிற பைசாவை வச்சு தான் நம்ம அந்த இடத்த வாங்கியிருக்கோம். அதை மெயினாக தெரிவிக்கிறேன். எல்லாரும் தப்பாக புரிஞ்சுக்க வேண்டாம், அந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் இந்த பதிவு. பாலாவோட கிருபையில் நல்ல விஷயம் நடந்திருக்கு. என்னன்னா, பாலாவோட பரிபூர்ண கிருபையில் இப்போ ரீசெண்டாக நம்ம இந்த பதிவு போட்டுட்டு பாலாவை பார்க்கறதுக்காக நம்ம சொரையூர் போயிருந்தோம். அந்த சொரையூர் போகிற சமயத்தில் லண்டன்லேருந்து ஒரு தம்பதிகள் நமக்கு ஃபோன் பண்ணி, நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுது அப்படின்னு ஒரு கால். பாலாவோட கிருபையில் அது நடந்திருக்கு. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் நம்ம சொல்லியிருந்தோம் பதிவில், பாலாவானப்பட்டவள் என்னென்ன கொடுக்க போறா அப்படின்னு. கல்யாணம், குழந்தை பாக்கியம், வியாதி நிவர்த்தின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அந்த வியாதி நிவர்த்தியானப்பட்டது ஒருத்தருக்கு கேன்சர். அவர் எங்கே இருக்கார் அப்படின்னா சிங்கப்பூரில் இருக்கார். அந்த வியாதி நிவர்த்தி நான் அவர் எனக்கு ஃபோன் பண்ணும்போது, அவர் பொண்ணானப்பட்டவள் எனக்கு ஃபோன் பண்ணி, மாமா இந்த மாதிரி அப்பாவுக்கு கேன்சர், இந்த மாதிரி விஷயம் இருக்குதுன்னு சொல்லும் போது நான் சொன்னேன், எந்த பிரச்சனையில் கேன்சர் வந்ததுன்னு கேட்கவும், த்ரோட்டில் ஒரு கேன்சர் அப்படின்னு சொன்னாங்க. அந்த கேன்சர் இப்போது நம்ம சொன்னோம் ஒரு விஷயம், பாலாவை நினச்சிக்கணும், உங்கள் குலதெய்வத்தை நினச்சிக்கணும் அப்படின்னு. குலதெய்வ பிரார்த்தனையில் எந்த ஹோமமும் பண்ணாமல், எந்த பூஜையும் பண்ணாமல், நம்ம பாலாவோட பரிபூர்ண கிருபையில் நம்ம சொல்கிற வாக்கில் அந்த கேன்சர் செக் பண்ண சொன்னோம். போயிட்டு செக் பண்ணுங்க, இன்னைக்கு போய் செக் பண்ணுங்க, நம்ம இங்கே பூஜை பண்ணுறோம், இந்த பூஜை உங்களுக்காக பண்ணுறோம், பாலாக அபிஷேகம் பண்ணுறோம், ஆராதனை பண்ணுறோம், அங்கே கேன்சர் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. 2 நாளில் அந்த குழந்தை நம்மளுக்கு ஃபோன் பண்ணி, அப்பாவுக்கு கேன்சர் இல்லை, கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்த ஒரு விஷயம், த்ரோட்டில் இருந்த கேன்சரே இல்லைங்கிற லெவலுக்கு வந்துடுது. அது சின்ன ஒரு கட்டி தான், அந்த கட்டிக்காக பயந்துட்டாவா. அதனால் பெரிய விஷயம் நடக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு கேன்சருங்கிறது நிறைய பெரிய விஷயங்கள்லாம் எல்லாருக்கும் நடக்கிறது. என்னென்னா, கேன்சர் வருது, த்ரோட் இன்ஃபெக்ஷன் வருது, அந்த கைக்கு நான் சொல்லியிருந்தேன் தோல் வியாதி தான் வரும், அதுக்கெல்லாம் நிவர்த்தி பாலா அப்படின்னு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாலாவான பரிபூர்ண கிருபையில் நமக்கு இன்னைக்கு நடக்கிறதுக்கு வேண்டிய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு.
இன்னும் கோவில்லாம் கட்டி அந்த கோவில் கும்பாபிஷேகம் போது அவளோட சாநித்தியத்தை கொடுத்தப்புறம் இன்னும் நிறைய கொடுக்க போறா அவ. அதனால இப்பயே யார் யாருக்கெல்லாம் என்னென்ன வேணுமோ பாலாவை பிரார்த்தனை பண்ணிக்கணும். முன்னாடி சொன்ன மாதிரி கோவில் கட்டுமானம் பண்ணி கட்டணும்னு ஒரு ஆசை இருக்கும்னு நினைச்சுட்டு இருந்த அவ எல்லோருக்கும் பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கும் டொனேஷன் பண்ணலாம். பாலாவோட கட்டுமான பணி நடந்துட்டு இருக்கிறதுனால கட்டுமான பணிக்கு என்னென்ன வேணுமோ அதுவும் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி பாலா சித்தி ஆகுமான்னு நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி கேட்டிருந்தீங்க. நான் பாலா ஜபம் பண்ணுறேன், பாலா சித்தி ஆகுமா அப்படிங்கிறத ஒரு விஷயத்த நீங்கள் கேட்டிருந்தீங்க. பாலா சித்தி ஆகிறது பெரிய விஷயம் இல்லை, அதுக்கு வேண்டிய விஷயங்கள் நீங்கள் நிறைய பண்ணணும். நிறைய ஜபங்கள், கோடி ஜபங்கள்லாம் இல்லை, பல்லாயிரம் கோடி ஜபம் பண்ணணும். யாரையும் நமஸ்காரம் பண்ணாமல் இருக்கணும். யாரையும் நமஸ்காரம் பண்ணாமல் இருக்கணும்னா நீங்கள் எல்லாருக்கும் பண்ணலாம், அவங்க உங்களுக்கு நமஸ்காரம் பண்ணாத அளவுக்கு இருக்கணும். உங்கள் தபஸ், உங்களோட தேஜஸ் அதெல்லாம் எப்படி இருக்குன்னா பாதாதி கேசாதி கேசாதி பாதாதி பரியந்தம் அப்படின்னு இருக்கியா. அந்த விஷயங்களான பட்டது சித்தியாகணும்னா கொல்லிமலைக்கு போகணும், ஜபம் பண்ணணும், அம்பாலோட கோயில்கிட்டலாம் போயிட்டு ஜபம் பண்ணணும். அது நாங்கள்லாம் என்ன பண்ணுறோம்னா வீட்லேயே ஜபம் நிறைய பண்ணுறோம். எங்களுக்கு நிறைய வேதங்கள் படித்ததுனால, சாஸ்திரங்கள் படித்ததுனால எங்களுக்கு சித்தி ஆகிறது எங்களுக்கே கஷ்டமாக இருந்தது. உங்களுக்கு சித்தி ஆனால் என்ன, எதுக்காக சித்தி ஆகணுங்கிற நீங்கள் நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. சித்தி ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. சித்தினா என்னென்னா அம்பாள் பரிபூர்ணமாக நம்மளுக்கு காட்சி கொடுக்கணும், காட்சி கொடுத்தா மட்டும்தான் சித்தி. நிறைய பேர் என்ன நினச்சிட்டு நான் ஒரு ஜபம் பண்ணுறேன், மகாகணபதி ஜபம் பண்ணுறேன், சாய்பாபா ஜபம் பண்ணுறேன். முன்னாடி அவர் ஒரு காலர் எனக்கு கால் பண்ணி கேட்கும்போது அவர் சொன்னார், நான் ஒரு குருமாரோட ஜபம் பண்ணிட்டு இருந்தேன், அடுத்தது பாலா ஜபம் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு சித்தி ஆகணும்னு. சித்தி ஆகிறது பெரிய விஷயம் இல்லை ஐயா. சித்தி ஆகணும்னா அதுக்கு வேண்டிய விஷயங்கள் நிறைய பண்ணணும். அது பண்ணால் நம்மளுக்கு நிறைய கஷ்டங்கள் வரும், அதெல்லாம் தாங்கக்கூடிய சக்தி இருக்கணும். சித்திங்கிறத அசால்ட்டாக சொல்லிட்டு போயிட முடியாது, சர்வசாதாரணமாக நம்ம பேசிட முடியாது. உங்களுக்கு பாலா ஜபம் பண்ணுங்க, பரிபூர்ணமாக இருக்கட்டும். அதுக்கு பிறகு உங்களுக்கு சித்தி ஆகணும்னா அம்பாலோட காட்சி கிடைக்கட்டும். எந்த கன்னியா குழந்தைகளை பார்த்தாலும் சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணலாம். ஒரு புடவை ஜாக்கெட்லாம் எப்படி ஒரு சுந்தலி கொடுக்குறோமோ அந்த மாதிரி பாவாடை சட்டையா குட்டி குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், மணி வாங்கி கொடுக்கலாம், பெண்ணு வாங்கி கொடுக்கலாம், அந்த மாதிரிலாம் பண்ணலாம். ஜபம் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன், என்னை கேட்டவருக்கு சொல்கிறேன், இது எல்லாருக்கும் நினச்சிக்கலாம், எல்லாரும் பயனும் படுத்திக்கலாம். பாவாடை சட்டையெல்லாம் வாங்கி கொடுத்து பாலாவை பரிபூர்ணமாக வழிபடுங்கோ. அதனால் யாரும் கால் பண்ண வேண்டாம் நான் சொல்லலை, கால் பண்ணலாம், எனி டைம் கால் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த சித்தி ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மறக்க சொல்லலை. சித்தி ஆகட்டும், அம்பாலோட பரிபூர்ண கடாட்சம் கிடைக்கட்டும். கிடைச்ச உடனே உங்களுக்கு வேண்டிய விஷயங்கள் நடக்கட்டும். ராமராமா. சர்வமங்கல மங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே.